அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருபவர் பிணி நோக்கும் மருத்துவர், கணித்தேன் தமிழை ருசிக்கும் ஆர்வலர், இக்கால அவசரத்திலும் முக்கூடற் பள்ளில் முத்துக் குளிப்பவர், நுரையீரல் மருத்துவம் ஒரு கண், கரை புரளும் தமிழார்வம் மறுக்கண், சொல்வன்மையும் மேம்பட்ட சிந்தனை ஆற்றலும் மிகுந்து செவிலியர் தினத்தில் இவர் ஆற்றிய உரை கோவை குப்புசாமி நாயுடு மருத்துவமனையின் சுவர்களில் ஆவணமாய் அலங்காரமாய் படர்ந்து இருக்கிறது. மங்கா புன்னகையுடன் கொங்கு பாரம்பரியத்துடன் சுந்தர தமிழில் மந்திர மொழியில் வாழ்த்துரை வழங்க வருமாறு மதிப்பிற்குரிய மருத்துவர் சுந்தரகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். முன்னாடி பேசினவங்க எல்லாருக்கும் கவிஞருக்கு ஏதோ ஒரு சொந்தம் இருந்திருக்கு, பந்தம் இருக்குது, மாணவருங்கிற இதெல்லாம் இருக்குது. எனக்கு அவருக்கு இதுதான் முதல் பந்தம். ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் எப்பொழுதும் எவ்ரி திங் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் அப்படின்னு நம்புறேன். இப்போ அந்த ரீசன்கிற வார்த்தை எடுத்துட்டேன். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். இது இன்று நிகழ வேண்டும் என்று இருக்கிறது, நடந்திருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே தெருவில் தான் இருக்கோம். அதே துக்கினார் கிருஷ்ணன் ஸ்ட்ரீட்டு, அதே துக்கினார் கிருஷ்ணன் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ தான் எங்கள் 2 பேரும் தெரியும். ஸோ அந்த தெருவு தான் எங்களுக்கு காமன் ஃபேக்டர். அதனால் சுந்தர தமிழ்லாம் எனக்கு வராது, கொங்கு தமிழும் வராது. நான் கொங்கு நாட்டுக்காரனே இல்லை. கொங்குக்கு தஞ்சம் பிழைக்க வந்தவன் நல்லா. ஓகே ஓகே எனிவே, பொதுவாக இந்த படைப்பாளிகள்னு சொல்லுவேன் நான். கவிஞன், கலைஞன் எல்லாருமே பொதுவான வார்த்தை வந்து படைப்பாளிகள்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த படைப்பாளிகளுக்குலாம் ஏன் இப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா, சமுதாயத்தை பார்த்து ஒரு கோபமாகவே இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் 2 மாணவர்கள் சொன்னாங்க, எங்கள் தமிழ் வாத்தியார் கோவப்படவே மாட்டார் இல்லையா. அதனால் நான் பொதுவாக சொல்லணும்னா, கலைஞனும் கவிஞனும் படைப்பாளிகளும் ஏன் கடவுளும் உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ, அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, யூட்டோப்பியன் அப்படின்ட்டு. UTOPIAன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த படைப்பாளிகளுக்கு எல்லாருக்குமே இருக்குது. இல்லை அப்படிங்கிற ஆதங்கம் தான் அங்கே கவிதையாக வருது. இதுக்கு முன்னாடி எழுதின புக்லையும் படித்தேன், நான் இப்போ கொடுக்கப்பட்ட புக்லையும் படித்தேன். நான் புக்கில் இருக்க பற்றி பேசுகிறத விட எல்லாரும் அந்த புக்கில் இருக்க ஒரு இது பேசிடுறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, வழக்கமாக எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டு. ஆங்கிலமும் படிப்பேன், தமிழும் படிக்கிற பழக்கம் உண்டு, 2மே படிக்கிற பழக்கம் உண்டு. ரொம்ப கடினமான புத்தகம் ஒன்று படித்தேன் நான். த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலாசபி வான் டுராண்ட்னு ஒருத்தர் எழுதுது, ஆங்கில புத்தகம். வின் டுராண்ட் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம். அது படிச்சிங்கன்னா அந்த நீஷே, பிளாட்டோ அவங்க காலத்துலேருந்து அப்படியே வரும். ரொம்ப ட்ரை புக். ஆனால் ரொம்ப தெரியாமல் வாங்கிட்டேன், தலைப்பை பார்த்து வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அது படிச்சுட்டு இன்னைக்கு இசைக்கிராஜ் வரைக்கும் கவனிச்சேன்னா, அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் சமுதாயம் இப்படி தான் இருந்திருக்கோ, எல்லாருக்கும் சமுதாயத்து மேலே கோவம் இருந்துக்கிட்டே இருக்கேன் அப்படி தான் எனக்கு தோணுது. அதனால் என்ன சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப பழமையான கவிஞர்கள், ஷேக்ஸ்பியர், ரவீந்திரநாத் தாகூர்லாம் நம்ம ஊருக்கு வந்தோம்னா ஆதி தமிழ் கவிஞர்கள், கம்பன், ஔவையார், இந்த சிறுந்தொகை, குறுந்தொகை, பெருந்தொகை இவங்கெல்லாம் எழுதினவங்க எல்லாரும் இல்லையா, ஆதி தமிழ் கவிஞர்கள் சொல்லுவேன் அவங்களெல்லாம். அவங்களுமே பார்த்திங்கன்னா சமுதாயத்தை திட்டுற மாதிரியோ ஒரு நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி சில இடத்துல ஒரு மனிதனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே அந்த கவிதைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒன்று இருக்குது, உணர்வு அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல இருக்குது. அது பசியானாலும் சரி, காமமானாலும் சரி, காதலானாலும் சரி, மற்ற மனுஷனுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலும் சரி, எல்லாமே உணர்வு பூர்வமான விஷயமாக தான் இருக்குது. அந்த உணர்வு பூர்வமான விஷயம் கவிஞர் ஐயாவோட வரிகளில் என்னால் பார்க்க முடியுது. இந்த பாரதி அடுத்த நிலை கவிஞர்கள் இவங்கெல்லாம் வந்து கோவக்காரங்கம்மா.
பாரதியார், பாரதிதாசன், பெண்ணுரிமை பற்றி பேசினவர் பாரதிதாசன், இவங்கெல்லாம் வந்து அடுத்து வந்த கவிஞர்கள். அந்த பாரதியார் வந்து கோபமாகவும் எழுதுவார், அன்பாகவும் எழுதுவார், காதலியும் எழுதுவார், எல்லாமே எழுதுவார். நான் நிறைய பாரதியை வந்து படிக்கிறது மட்டும் இல்லை, சில இடத்துல கொள்கையாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓடாக்கு இருக்கான்னு சொல்லப்பட்டும் இருக்கேன். இப்போது சாரை சொன்னார், மைத்ரன் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி என்னையும் கிறுக்கன் என்று சொன்னவர்கள் உண்டு. ஏன்னா நாங்கள்லாம் கிறுக்கல்கள் செய்கிறவங்க தானே இல்லையா, கவிஞர்கள் எல்லாம் கிறுக்கல்கள், அதனால் கிறுக்கல்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்திருக்கேன் நான். சில கவிதைகள் இந்த பாட்டு கச்சேரிலாம் போயிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பாரதியாரை பற்றி பாடுங்க, அதாவது பாட்டு பாடுங்க, நான் போய் கேட்குறேன். என்ன டாக்டர் நீங்கள் பாரதி யாருன்னு கேட்குற லெவலுக்கு போயிட்டு சமுதாயம், நீங்கள் வந்து இப்போ பாரதியாரை பற்றி கேட்குறீங்களே அப்படின்னு அந்த பாட்டு பாடுறவர் என்கிட்ட கேட்குறாரு. ஒரு பாரதியார் பாட்டுங்களான்னு சொன்னதுக்கு அவர் அழகாக விளக்கம் சொல்கிறார். பாரதி யார் என்று கேட்கக்கூடிய சூழலில் பாரதியார் பாட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டு அதெல்லாம் பாடினாங்க. அது அடுத்தது என்ன பாட்டு பண்ண வந்தது கேட்டேன் தெரியுமா? காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு ஒரு வரிகள் இருக்கு. அதில் வந்து இப்போ சாரோட ஆசை இந்த புக்கெல்லாம் எழுதணும், சமுதாயம் திருத்தணுங்கிறது ஆசை. பாரதியார் இந்த காணி நிலம் வேண்டும் பராசக்தியில் வந்து பேராசை. இந்த அழகாக சொல்லுவார், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, அந்த காணி நிலத்தில் எனக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கணும், கிணத்துக்கிட்ட 4 தென்னை மரம் இருக்கணும், அதில் லேசாக அப்படியே காற்று வரணும், நிலா தெரியணும். அதுக்கு அடுத்த வரிகள் தான் முக்கியம். அப்படி நான் இருக்கும்போது என் கூட அப்படி பழகிறதுக்கு ஒரு கன்னி பெண் இருக்கணும். அதுக்கு அடுத்த வரி இன்னும் ரொம்ப, இப்படி நான் இருக்கும்போது நீ வாசலில் நின்று எனக்கு காவல் இருக்கணும்னு சொல்லுவார் பாரதியார். அந்த வரிகள்லாம் இப்போ எனக்கு தான் அது அந்த தைரியம் கவிஞருக்கு மட்டும் தான் உண்டு. நான் சொல்கிறத சொல்லுவேன்டா, நீ கேளு, கேட்காம போ, நான் சொல்லுவேன். அந்த தைரியம் எனது வாழ்த்துக்கள் சார். இது வந்து பாரதியார் சொன்னோம்னா. அதுக்கப்புறம் இந்த படைப்பாளிகளில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கான்ட்ரவர்சியில் மாட்டின படைப்பாளி ஒருத்தர் இருக்கார். அவர் புக்கை தேடி பிடிச்சி படித்தேன். பெருமாள் முருகன் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெருமாள் முருகன் நாமக்கல் மாவட்டத்தில் அவர் ஒரு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர் தான். அங்கே இருந்த சமுதாய மக்கள் பிரச்சனை பண்ணி அவரை மெட்ராஸுக்கு மாற்றி விட்டதும் பிரச்சனை தான். மாதொரு பாகன் ஒரு புக் எழுதினார். எவ்வளோ பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல எனக்கு. மாதொரு பாகன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, திருச்செங்கோட்டில் இருக்கிற கடவுளை பற்றிய ஒரு புக்கு. ஆணும் பெண்ணும் சமம் என்கிற அர்த்தநாரிங்கிறத தான் மாதொரு பாகன் எழுதினார். அந்த புக்கில் அவர் எழுதினது அந்த அந்த மாவட்டத்தில் அந்த இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை. இன்னைக்கு அதை கம்பேர் பண்ணி என்ன ஒரு சொல்கிறேன். நான் இன்னைக்கு நடக்கிற இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் என்ன நடக்குது சார்? யாரோட விந்து யாரோட முட்டை யாருக்கு தெரியாது. கரு சுமந்தோ மட்டும் அம்மா இட முடியுமான்னு இல்லையா? இதை தான் அந்த காலத்தில் அந்த சமுதாயத்தில் அமாவாசை இரவில் நடந்ததாக அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டது. அதை வந்து நீ எப்படி எங்கள் சமுதாயத்துக்கு புத்தகம் சொல்லலாம் சொல்லி அவரை பிரச்சனை பண்ணி இது பண்ணிட்டாங்க. அந்த புக்கு வித்ரா பண்ணாங்க, திரும்ப வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கு திரும்ப வெளில வந்தாச்சு சொல்கிறேன் நான். ஸோ கவிஞர்னா சும்மாலாம் கிடையாது. 4 பேர் எதுக்கு தான் செய்வான், 4 பேர் திட்டம் தான் செய்வான், மைத்தினராக கூட இருக்கலாம். அதனால் அந்த அதுவும் அந்த அந்த துணிச்சல். ஓகே, இப்போது இந்த என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தர் டாக்டர் தியாகராஜன், பீடியாட்ரிஷியன். நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது சிகரெட் படிக்கிறது எல்லாம் பண்ணும்போது கூட நிற்பான். ரொம்ப நல்லபடியா வந்து ஹைக்கூ கவிதைன்னு ஒன்று உண்டு, 4 வரி கவிதைகள். சிகரெட் பெட்டியை வாங்கி வந்து எழுதலாம். சவப்பெட்டி மாதிரியில் சிகரெட் டப்பா, கொல்லிக்கட்டை உதாரணங்கள்னு எழுதலாம். எழுதிட்டு எங்களுக்கு கொடுத்தான். பணம் லூஸ் யார் சிகரெட் பிடிக்கிறவங்கெல்லாம் கிழிச்சு போட்டு போயிட்டான். அந்த கோவம் எழுதுனவனுக்கு அப்படியா திருந்த மாட்டீங்களாடா அப்படிங்கிறதுக்காக எழுதுறான். அது கேட்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்? அங்கே கிழிச்சு போட்டு படா. ஆனால் அந்த சொன்ன வார்த்தைக்கு பதிஞ்சிச்சு, டக்குன்னு பதிஞ்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய எழுதுனா அவனுக்கு ஒரு எப்பவுமே ஒரு வருத்தம் உண்டு. ஆனால் பிற்காலத்தில் அதே கவிஞன் ஒரு 15 வருஷம் கழிச்சு நாங்கள் பேட்ச் மீட் பண்ணுறோம். நான்லாம் உங்களை மாதிரி இல்லைடா, நீங்கள்லாம் ஜாலியாக இருந்துட்டீங்கடான்னு தான். என்னடா எப்படி சொல்கிறேன்?
இல்லை ஒரு வருத்தம் தான், அப்படி இல்லை நான். ஸோ அந்த மாதிரி ஆதங்கமும் பிற்காலத்தில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் இந்த மனமெல்லாம் மலர் வனம் அப்படிங்கிற புக்கில் அன்பு பாசம் எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி கவிஞரோட கோபம் அங்கே அப்படியே சிறப்பாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இப்படிலாம் இருக்காதீங்கடா அப்படின்னு ஒரு கோபம் வர்றது மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, தமிழ் ஆசிரியரை பற்றி சொன்னதால் அன்றைக்கி ஐயா என்னை வந்து பார்க்கும்போது நானும் சொன்னேன், எனக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார், குலசேகரன் அப்படின்னு ஒரு பேர். எங்கள் பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் ஆசிரியர், 11, 12க்கு ஒரு தமிழ் ஆசிரியர், அவரை பற்றியும் சொல்கிறேங்க. குலசேகரன் தமிழ் ஆசிரியர் வெத்தலைப்பாக்கு போட்டு தான் வருவார். அவர் கிளாஸுக்கு வந்தாச்சுன்னா ஃபஸ்ட் ரோவில் காலி பண்ணிடுவோம். ஏன்னா அவர் பாடம் படிப்பார், கவிதையாக படித்து தான் கிளாஸ் எடுப்பார். அப்படி எடுக்கும்போது நாங்கள் அந்த வெத்தலைப்பாக்கு தெரிவிக்கும் எங்கள் மேலே, வெள்ளை சட்டையா வீட்டில் போனால் மாற்றிட்டு விடுவோம். ஓகே, அதனால் அவர் குற்றால குறவஞ்சிங்கிற ஒரு இதை எங்களுக்கு அருமையாக கிளாஸ் எடுப்பார். இன்றைக்கி செக்ஸ் எஜுகேஷன் தான் எல்லா பேரும். செக்ஸ் எஜுகேஷன், தொடுதலை பற்றி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஏன் மாமனுக்கு பொம்பளை பிள்ளை மேலே பாசம் இல்லாமல் அந்த காலத்துலலாம் இருந்தான். இன்றைக்கி மாமன் தூக்கி மடியில் வச்சா கூட தொடுதலை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறான். நம்பர் 1. இன்னொன்று, இன்றைக்கி செக்ஸ் எஜுகேஷனை வந்து குற்றால கவிஞர் அழகாக சொல்லியிருப்பார். திருக்கூட ராசப்ப கவிராய, அந்த ஒரு பெண் குரங்கு, ஒரு ஆண் குரங்கு ஒரு பழம் வச்சுட்டு இருக்கும், இது அதை போய் கெஞ்சும், அதை கொஞ்சம், இப்படி அதாவது என்ன அழகாக இலைமறை காய்மறையாக அதை அழகாக சொல்லி கொண்டு போவாங்க அதில். ஸோ இதெல்லாம் ஆசிரியர் அமைந்த பொறுத்து தான் இருக்குது. தமிழ் பற்று வர்றதுக்கும் ஆசிரியர் அமையணும், தமிழ் தெரியணும் இல்லை, தமிழ் பற்று வர்றதுக்கும் ஆசிரியர் அமையணும். எனக்கு அப்படி அமைஞ்ச ஆசிரியர் குலசேகரன்கிற என்னோட தமிழ். +1 +2 நீ என்ன படிக்க போகிற? டாக்டருக்கு படிக்க போகிற. நீ தமிழ் படித்து என்ன பண்ண போகிற? இது அடுத்த தமிழ்வாதியம். +1 +2 எனக்கு வாய்த்த தமிழ் ஆசிரியர் ராமமூர்த்தி. அப்படியே தான் இருக்குது மெமரியில். நீ தமிழை படிச்சு தமிழ் பாஸ் பண்ணால் போதும்டா, நீ போய் பயாலஜி படி, ஃபிசிக்ஸ் படி, கெமிஸ்ட்ரி படி, இப்படியும் இருந்தான் சொல்லலாம். அதுவும் இதுதான். ஓகே, இதையும் தாண்டி நிறைய தடவை நாங்கள் ஓபியில் பேஷண்ட் பார்க்கும்போது, உங்களுக்கு நோபல் ப்ரொஃபஷன் டாக்டர் அப்படிமா? சத்தியமாக கிடையாது அப்படின்னா. அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்களை சொல்லி எங்களை அவமானப்படுத்திடாதீங்கன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா நோபலிட்டிங்கிறது வந்து வேலையை பொறுத்து இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரே வேலை மட்டும்தான், அது ஆசிரியர் பணி மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆசிரியருக்கு 50 மாணவன் இருப்பான், 50 மாணவனில் 10 பேர் டாக்டராக இருப்பான், ஒரு 15 பேர் இன்ஜினியராக இருப்பான், கொஞ்சம் பேர் வக்கீலாக இருப்பான், கொஞ்சம் பேர் லாரி டிரைவராக இருப்பான், என்னென்னா இருக்கும். ஆனால் எந்த மாணவனையும் அவன் டாக்டர் படிச்சுட்டா நீ என்னோட லாரி ஓட்டுற எந்த ஆசிரியரும் கேட்டது கிடையாது. அதே மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடியது வந்து கல்வி தான். நிறைய பேர் ஆசிரியராக இருக்கீங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னா அது ஆசிரியர் பணி மட்டும்தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் டைல்யூட் ஆகுது அப்படிங்கிறத விஷயம். இன்னைக்கு அந்த காலத்து ஆசிரியரும் இந்த காலத்து ஆசிரியருக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்து வரும். ஸோ நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னா அந்த பணி தான். 2 விஷயம் வந்து இப்போ புது புக்கில் சொன்னது வந்து, ஒன்று வந்து இந்த தாயானாள் அப்படின்ட்டு, அந்த அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கணவன் மனைவியாக இருந்து பிற்காலத்தில் கணவன் முடியாமல் போகும்போது மீண்டும் தாயாகிறாள் என்று சொல்லும் பொழுது, என் தந்தையார் கடைசி காலத்தில் இருக்கும்போது என் தாய் என்னவெல்லாம் செய்தார் என்று நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். அதை நினைவுபடுத்தியதாக தான் இருந்தது. மகனா நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியாது, ஆனால் ஆஸ் அ ஒய்ஃப் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். அதுதான் அந்த இதோ வர்றது. வார சந்தை அப்படிங்கிறது அநேகமாக பீலமேடு நம்ம சந்தைக்குள்ளே நடந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். புது சந்தைக்குள்ளே போக போக கவிதை எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். நானும் சந்தையில் நடந்து போயிருக்கேன். படிக்கும்போது நான் இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது இந்த இடம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் தான் தோணுச்சு, ஓஹோ இது நம்ம புதூர் சந்தையை தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு. அடுத்தது உண்மை நகல் அப்படிங்கிறது கவிஞனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அந்த புக்கில் சொல்லியிருக்காரு. கவிதை எழுதிட்டே இருப்பார், நீ என்ன கவிதை எழுதி கிழிச்சப்போ அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறான். அவன் தூக்கி ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி வீடு மாறி போகும் கரெக்டு தானே சார், மாறி போகும்போது அந்த எல்லாத்தையும் கொட்டி பேப்பர் கரண்ட் இலக்கி போடுறான்.
கொஞ்ச நாள் கழித்து ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க கணவனும் மனைவியும். அவரோட கதை அங்கே படமாய் திரையில் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வலினாலும் இன்னொரு பக்கம் நினச்சிக்கிறாரு, நம்ம கதையே படமாக வந்துருச்சுடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எனக்கு அந்த வலி தான் அங்கே என் கண் முன்னே தோன்றியது. அதனால் எல்லா கவிதைகளிலும் ஒன்று மட்டும் நிதர்சனமாக தெரியுது சார் உங்களுக்கு. மனிதனே இருப்பதாய் நீங்கள் நம்புகிறீர்கள், அன்பென்ற பார்வையில் அனைத்தும் அடங்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள், அன்பே நிரந்தரம் நிதர்சனம் என்று அனைவரும் நம்புவோம். வாழ்க தமிழ். மேலும் பல இப்போ எல்லாரும் உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, விட்டுறாதீங்க சார், எழுதுங்க சரியா. எழுத எழுத 2 விஷயம் நடக்கும். ஒன்று, சமுதாயம் மாறும், உங்களோட எழுத்துக்களும் மாறும். அதனால் மேலும் மேலும் பல எழுத்துக்களை உருவாக்கி மேலும் வளர வாழ்த்து சொல்லமா வயசில் தெரியுது. வணங்கி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.